ஹாய் ஹலோ காய்ஸ். இன்றைக்கி நம்ம தேயாங்க்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஒன் ஷாட்டோட பேர் ஐடல் ஃபாலன் இன் லவ் வித் அப்சஸ்ட் ஃபேன். எனக்கு கொஞ்சம் கோல்டு இருக்கிறதுனால பாதிக்கு மேலே கொஞ்சம் வாய்ஸ் மாறும், அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காமல் கமெண்ட் லைக் ஷேர் பண்ணிட்டு போங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயினோட இன்ட்ரோ பார்த்துடலாம். ஹீரோயின் பேர் வந்து ஒயன். அவங்க இப்போ தான் செகண்ட் இயர் காலேஜ் முடிச்சுட்டு வெக்கேஷனுக்காக கிராமத்துக்கு வந்திருக்காங்க, அவங்க பாட்டி வீட்டுக்கு. இந்த பக்கம் தயாங், அவரும் ஐடல் தான் இப்போ இருக்கிற மாதிரியே. சரி, ஓகே, இந்த இன்ட்ரோ போகணும், நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். இப்போது வீதான் மேனேஜர். என்னாச்சு, அதுக்குள்ளே நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோமா? இல்லை சார், ஃப்ளைட்டில் கொஞ்சம் இஷ்யூ இருக்கிறதா சொன்னாங்க, அதான் நம்ம துபாயிலே லேண்ட் பண்ணிட்டோம். ஏன், என்னாச்சு? தெரியல சார், நாங்கள் செக் பண்ணிகிட்ருக்கோம் சார், நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருங்க இப்போதைக்கு. நான் பார்த்துக்கிறேன். இப்போ தான் ஹைப் கிட்டேருந்து மேனேஜருக்கு கால் வருது. ஹலோ, சொல்லுங்கள் சார். இங்கே பாருங்கள் மேனேஜர், இப்போதைக்கு தயாங் அங்கே இருக்க வேண்டாம். ஏன் சார், என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? ஆமாம், இங்கே கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது. நிறைய ஆர்மிஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஹைப்புக்கு. ஃப்ளைட் இப்போதைக்கு துபாயில் தான் லேண்ட் ஆகிருக்குன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ தயாங்க வேறு எங்கேயாவது மாற்றாங்க, ஓகேவா? ஓகே சார். தேங்க்ஸ் சார். இப்போதைக்கு நம்ம இங்கே இருக்க வேண்டாம். ஏன், என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? ஆமாம் சார், ஹைப்க்கு நிறைய ஆர்மிஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்களாம். என்ன ரிப்போர்ட்டா? ஏன், எதனால்? ஆமாம் சார், ஒரு பொண்ணு வந்து உங்கள் மேலே ஆசிட் அடிக்க போகிறத வந்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டிருக்காங்க சார். அதை பார்த்துட்டு ஆர்மிஸ் எல்லாருமே ஹைப்புக்கு ரிப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க சார். ஸோ நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம், நம்ம வேறு எங்கேயாவது போகணும் சார் இப்போவே. சரி, ஓகே. ஆனால் நம்ம இப்போ தானே வேர்ல்டு டூருக்கு வேறு பிளான் பண்ணிகிட்ருக்கோம், அது ஏதாவது போஸ்ட்போன் ஆகுமா என்ன? இல்லை சார், அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. அது வரைக்கும் நீங்கள் வேறு ஏதாவது ப்ளேஸில் சேஃப்டியாக இருக்கணும். அப்படின்னா ஓகே, நம்ம இப்போவே போகலாம். சரி, ஓகே சார். இப்போ இந்த பக்கம் ஒயன்னா, சாரா வாடி என் கூட. நீயும் பாட்டி வீட்டுக்கு போகிறதா இருந்தால் போடி, நான் ஏண்டி வரணும்? நான் தனியாக இருக்கணும், வாடி என் கூட. அம்மா பாருங்கம்மா, வரமாட்றா. போயண்டி, ஒயன் தானே கூப்பிட்றா. அம்மா நீ ஏன் அம்மாம்மா எனக்கு சப்போர்ட் பண்ண, நான் போக மாட்டேன், நான் உன் கூட இருக்கிறேன். சாரா, நீ இங்கேருந்து என்னை தொல்லை பண்ணுறதை விட நீ ஒயன் கூடவே போகலாம். அம்மா ஏம்மா இப்படி சொல்கிற? அப்படி சொல்லுங்க ஆண்டி. சாரா வா போகலாம். சாராவோட அம்மாவும் ஓகே சொல்லியிருப்பாங்க. நீங்கள் தான் சாராவை ரொம்ப கம்பல் பண்ணி காரில் ஏற்றிட்டு கூப்பிட்டு போகிறீங்க. இப்போ ஏன்டி என்னை கூப்பிட்டு போகிற? பின்ன என்னடி, நான் மட்டும் அங்கே தனியாக போனால் போர் அடிக்கும்ல, எனக்கு யாராவது பேச்ச துணைக்காவது வேணும்ல. என்னடி நீ தனியாக வரக்கு போகிற? அதான் அவங்க பாட்டி எங்கள் அப்பா அம்மா எல்லோரும் இருக்கிறாங்களா, அப்புறம் என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்டு கூட இருக்கிற மாதிரி இருக்குமா சாரா? ஐயோ, ஹார்ட்டை டச் பண்ணிட்டாடா. சரி போதும், இதுக்காகவாவது வரேன். அப்படி சொல்லு சாரா. சாரா, பிடிஎஸ் வந்து இந்தியாவுக்கு வரமாட்டாங்களாண்டி. நான் நினச்சேன் என்னடா இன்னும் பிடிஎஸ்ஸு விஏ யார் பெரிய இழுக்குதேன்னு நினச்சேன். ஐயோ, கொஞ்ச நேரம் நிம்மதியாவது இருக்க விடாண்டி. என்னடி என் ஃபீலிங்ஸை நீ புரிஞ்சுக்கவே மாட்டுற. இப்போது பிடிஎஸ் இங்கே வந்தாலும் வையேன், எப்படியோ தமிழ்நாட்டுக்கு இல்லை நம்ம இருக்கிற சைடுக்கு வரமாட்டாங்க, எப்படியோ டெல்லி மும்பை அந்த பக்கம் தான் போவாங்க. அப்படி இருக்கும்போது உன்னால் எங்கேருந்து மும்பைக்கோ இல்லை டெல்லிக்கோ போக முடியுமா? முடியாது. அப்புறம் என்ன இருந்தாலும் ஒரு ஆசை தான். நீ பாரு, இங்கேருந்து நீ பக்கத்து தெருவுக்கு தனியாக போகிறதுக்கு கூட உங்கள் அப்பா அம்மா விட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மும்பைக்கு டெல்லிக்கு போகிறேன்னு சொன்னால் விட்ருவாங்களா? மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு வந்தாலும் உன்னால் பார்க்க முடியாது. அப்புறம் ஏன்? மனசு ஆறுதல் படுத்துகிற மாதிரி ஏதாவது பேசுடி சாரா. சரி சரி சரி, இப்போ எதுக்கு நீ ஃபீல் பண்ணுற? அதான் தினமும் நைட் அவனை வச்சு செய்கிறால கனவுல. அது கனவுடி, கனவாக இருந்தாலும் வச்சு செய்கிறல்ல. ஆனால் நிஜமாக சொல்கிறேன், மட்டும் உன் கையில் மாட்டினானா அவன் ரொம்ப பாவம். என்னடி சொல்கிறா? ஆமாம், அவன் கனவுல வந்தாலே நீ அப்படி வச்சு செய்வ, அவன் நேரில் மட்டும் வந்தானா பாவம். அம்மா அது எப்படிடி, என் கனவுல வர்றதெல்லாம் நீ கரெக்டாக சொல்கிற? நம்ம எல்லாம் ஒரே கூட்டையில் வந்த மாட்டேங்கண்ணா. உன் கனவுல என்ன வரும் எப்படி வரும்னு தெரியாதா?
சேச்சா, ஐ எம் வெரி குட் கேர்ள். ஆமாம்மா, ரொம்ப குட் கேர்ள் தான். எங்கே உன் கேலரியை காட்டு பார்க்கலாம். ஆ ஆ, அது எதுக்குடி தேவையில்லாம? ஆ, சரி விடு. ஐயோ, அங்கே பாருடி, காக்கா பறக்குது. ஏ, நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்குது நைட்டில் எந்த காக்கா பறக்குது உனக்கு? அதுவும் வெள்ளை கலரில். நான் உன் கேலரியை காட்ட சொன்னேன். ஏ, அதெல்லாம் வேணாண்டி. ஆ, ஒத்துக்கிறியானே? சரி, ஒத்துக்கிறேன். ஏ, எது பேசுறதா இருந்தாலும் மெதுவாகவே பேசுடி. அவங்க முன்னாடி தான் உட்காந்துட்ருக்காங்க. நம்ம பேசுறதெல்லாம் கேட்காதுல்ல. கவலைப்படாத, உங்கள் அப்பா அம்மா கிட்டலாம் பூட்டு கொடுக்க மாட்டேன், சரியா? ஆ, சரிடி. ஓயன், பாட்டி வீடு வந்துருச்சுமா, இறங்கலாம். சாரா, நீயும் இறங்குமா. ஆ, சரிப்பா. பரவாயில்லடி, கிராமத்து வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏசிலாம் வச்சுக்கிறாங்க. ஆமாம் ஆமாம், ரொம்ப நல்ல வீடு தான். ஓயன், நானும் உங்கள் அம்மாவும் கீழே இருக்கிற ரூம்லேயே இருந்துக்கிறோம். ஓகேப்பா. ஆண்டி, எங்களுக்கு ரூமு இங்கே என்னம்மா ரூமுக்கா பிரச்சனை? ஒயன், மேலே ரூம் இருக்குல்ல, அதை போய் காட்டு. ஆமாம், இங்கே எத்தனை ரூம் இருக்குது? எங்கள் பாட்டிக்கு ஒரு ரூமு, எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு ரூமு, உனக்கு எனக்கு நிறைய ரூம் இருக்குடி. அதான் எத்தனை ரூமுன்னு கேட்டேன். தெரியல கரெக்டாக, ஆனால் ஒரு 8 ரூம் இருக்கும். சரி, அதெல்லாம் தெரிஞ்சுட்டு இப்போ நீ என்ன பண்ண போகிற? சரி, உனக்கு எந்த ரூம் வேணும்னு சொல்லு. இதுவே ஓகே தாண்டி. சாரா, நான் இன்னைக்கு உன் கூடவே படுத்துக்கிறேன்டி. சரி வா, நான் மட்டும் தனியாக இருந்து என்ன பண்ண போகிறேன்? பரவாயில்லடி, ரூம்லாம் சூப்பராக இருக்குது. தெரியுமே. ரூமுன்னு சொன்ன உடனே நானும் வீயும் தப்பு தப்பாக ஏன் முன்னாடி பேசாதடி. இல்லடி, நான் அவ்வளோ டீப்பாலாம் சொல்ல மாட்டேன். நான் ரொம்ப நல்ல பொண்ணு. கடவுளே. சரிடி, நான் சொல்கிறது கேளு. சரி, சொல்லி தொலை. இந்த மாதிரி ஒயன் சாரா கிட்ட வீயை பற்றி புகழ்ந்து தள்ளிட்டுருக்கா. கீழே உங்கள் அப்பா அம்மா தான் யாரு கூடயோ ரொம்ப சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது உங்கள் அப்பா தான், என்னம்மா இந்த நைட்டில் வந்து சொல்கிறாங்க, நம்மளால் எப்படி இங்கே தங்க வைக்க முடியும்? அதுவும் அந்த பையன் யாருன்னு கூட நமக்கு தெரியாது. இந்த பக்கமும் யோசிச்சு பாருங்க, பாவம் இல்லை அந்த பையன். இப்போ போய் எங்கே போய் தேடுவான் அந்த ரூம்லாம்? அது என்னமோ கரெக்டு தாம்மா, ஆனால் இங்கே நிறைய ஹோட்டல் இருக்கே, எதுக்கு இந்த கிராமத்துக்கு வரணும்? அந்த பையனுக்கு ஏதோ பிரச்சனைன்னு அவங்க தான் சொல்கிறாங்கல்ல, நம்ம இதையும் யோசிக்கணும்ல. நம்ம பொண்ணு வேறு இருக்கா, அது மட்டும் இல்லாமல் சாராவை வேறு நம்மளை நம்பி தான் அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. நம்ம தானே அவளை பார்த்துக்கணும். அப்படி இருக்கும்போது யாருன்னே தெரியாத பையனை எப்படிம்மா நம்ம வீட்டுக்குள்ளே விட்டுறது? அந்த பையனை பார்க்கும்போது ரொம்ப நல்ல பையன் மாதிரி தாங்க தெரியுறான். இந்த வீட்டில் ரூம் வாங்க இல்லை, ஏதாவது ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா அவள் அழகாக இருக்க போகிறான். சரி, நீ எப்படியோ ஒரு முடிவு எடுத்துட்ட, அதுலேருந்து எப்படியும் மாற மாட்டேன். என்னமோ பண்ணு. தம்பி, ஓகேப்பா, அவரை இங்கேயே இருக்க சொல்லிடுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். ரொம்ப நன்றி மேம். சொல்லுங்கள், என்ன விஷயம்? அவனை கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்துக்க சொல்லுங்கள். இல்லை மேம், இவரால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது மேம். இல்லைப்பா, நான் இவரால் பிரச்சனை வரும்னு சொல்லலை. எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா. தெரியும், இப்போ தான் சொன்னீங்களே. சார் அந்த மாதிரிலாம் இல்லை மேம், அவரை டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டார். அது தெரியும்ப்பா, ஆனால் என் பொண்ணுக்கிட்டேருந்து அவர் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லுங்கள். அவர் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாருன்னு தெரியும், ஆனால் என் பொண்ணு அந்த மாதிரி இல்லை. அது சரி மேம், நான் சொல்கிறேன். அங்கே வந்தது வேறு யாரும் கிடையாது, தான். இவ்வளோ நேரம் அவங்க அப்பாவும் அம்மாவும் டிஸ்கஸ் பண்ணி தயாங்கோட மேனேஜர்கிட்ட தான் இப்போ ஒரு இந்த வீட்டில் இருக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. நான் இப்போதைக்கு வந்து வில்லேஜ்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் வந்து நீங்கள் இருக்க பிளேஸுன்னு சொல்லிட்டு நினச்சிக்கோங்க. இப்போது தான் மேனேஜர்கிட்ட பேசிகிட்ருக்காரு. நான் இங்கே ஸ்டே பண்ணுறது சரியாக வருமா? சார், நமக்கு வேறு வழியும் இல்லை சார். உங்களை இப்போதைக்கு ஹோட்டல்லையும் தங்க வைக்க முடியாது சார். ஏதாவது ஆர்மி பார்த்தாங்கன்னா ஹைபுக்கு ரிப்போர்ட்டாக பண்ணி தள்ளுறாங்க சார். ப்ளீஸ் சார், கொஞ்ச நாள் தான். சரி, ஓகே சார், நான் இங்கே பக்கத்தில் தான் இருப்பேன். நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நான் உடனே வந்துடுவேன் சார். சரி. இப்போது உங்கள் அம்மா தான் உங்களை கூப்பிடுறாங்க. ஒயன், கொஞ்சம் கீழே வாமா. கூப்பிட்டாங்க அதுக்குள்ளே. கொஞ்ச நேரம் என் தயாங்க பற்றி புகழ்ந்து பேச விட்றாங்களா? அவன் பாரு இப்படி இருக்கா, என்ன மசில்ஸ். உங்கள் அம்மா கூப்பிட்டாங்கடி, சீக்கிரம் போ. நீ மட்டும் இங்கே என்ன பண்ண போகிற? வா என் கூட. உன்னை தாண்டி கூப்பிட்டாங்க. சாரா, வாடி,
நீ வேற நம்மளை பிரித்து பிரித்து பேசுகிற. சரி வந்து தொலைகிறேன். நீங்கள் 2 பேரும் கீழே இறங்கி போகிறீங்க. எதுக்குமா கூப்பிட்டீங்க? இல்லைம்மா, நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கு ரூம் மட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துரு. நானா? நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்களா அதெல்லாம்? அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணதில் எனக்கு ஒரு மாதிரி உடம்புலாம் வலிக்குதுமா. நீ மட்டும் பார்த்து கொஞ்சம் ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துரு. சரி போகிறேன். அப்புறம் ஏன் சொல்லுமா. பாரு, அந்த பையன்கிட்ட எதுவும் வம்பெல்லாம் இழுக்காத, பாவம் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உள்ளே போயிடுறாங்க. நானும் வரப்போகிற பையன்கிட்ட வம்பு இழுக்கிற மாதிரியே பேசிட்டு போகிறாங்க. உங்கள் அம்மாவுக்கு உன்னை பற்றி தெரியாமலையா இருக்கும்? என்னடி நான் டேமேஜ் பண்ணுறதே வேலையாக வச்சுருக்கேன். சரிவா, யாருன்னு பார்ப்போம். இப்போது ஒயன்னா டேயாங்க பார்க்குறா. சாரா, எனக்கு பைத்தியம் முத்திடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ தான் உனக்கு தெரியுமா அது? அங்கே பாருடி, எங்கே திரும்பி பார்த்தாலும் டேயாங் நிற்கிற மாதிரியே தெரியுது. ஒயன் மாதிரியெல்லாம் இல்லை, அவனே தான். என்ன பாருடி அங்கே, அப்போ நிஜமாலே டேயாங்க. இப்போது சாராவோட மைண்ட் வாய்ஸ் தான், ஐயோ பாவம் கடவுளே, பார்க்கவே பச்சை புள்ள மாதிரி இருக்கிறான், எப்படியாவது ஒயன்கிட்ட இருந்து இவனை காப்பாற்றிருப்பா. ஒயனோட அப்பா தான் மேனேஜர்கிட்ட பேசிகிட்ருக்காரு. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், சார் இங்கே தங்க வச்சதுக்காக. சார் இங்கே தங்கறதுக்கு 2 மாதிரி கூட நாங்கள் ஏதாவது பே பண்ணிடுறோம் சார். இல்லை சார், அதெல்லாம் வேண்டாம். சாரா பாத்தியாடி, இந்த வீட்டுக்கு வரப்போகிற மருமக இந்த வீட்டுக்கு ரெண்ட் பே பண்ணணுமா? மறுபடியும் சாரா தான் யோசிக்கிறா. ஐயோ, இவன் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை ஆகிறானோ இல்லையோ, ஆனால் இவன் கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் ஆகிடுவா. கனவுலேயே வச்சு செய்வா, இல்லை வேற நேர்லேயே வந்து மாட்டிக்கிட்டான். கடவுளே தெரியாமல் காப்பாற்றிடுப்பா. சாரா, என்னடி யோசிச்சுட்ருக்க? ஒன்றும் இல்லடி, நான் ரூம் காட்ட சொன்னாங்கல்ல, இன்னும் இங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்கேன். இதோ போகிறேன். உங்கள் அப்பா தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. தேவன், இவன் என் பொண்ணு ஒயன்பா. அப்புறம் ஒயன், எனக்கு தெரியும்ப்பா. ஓ சரி. ஹலோ தேவன். ஹலோ ஒயன். உங்களுக்கு எப்படி தெரியும் என் பேர்? உனக்கு தெரியும், எனக்கு தெரியும் இல்லையா? இல்லை, நான் உங்களோட ஆர்மி. ஓ வாங்க, நம்ம 2 பேர் ரூமுக்கு போகலாம். இல்லை, உங்களுக்கு ரூம் காட்டுறேன்னு சொன்னேன். ஓ சரி, ஓகே. இந்த பக்கம் சாராதா? ஐயோ, இது இப்போவே ஆரம்பிச்சிட்டாலே. தெய்வம், இதுதான் ரூம், நீங்கள் எவ்வளோ போங்க. சரி, ஓகே, தேங்க்யூ. சாரா, என் ட்ரெஸ்ஸு அழகாக இருக்காடி. எப்படி சூப்பரா? போடி, நீ ரூமை தான் காட்ட போகிற, பஸ் நைட்டுக்கு ஒன்றும் போகல. நீங்கள் தான் இப்போது ரூம்குள்ளே போகிறீங்க. தெய்வம், உங்களுக்கு இந்த ரூம் பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே. தெய்வம் ரூமை சுற்றி பார்த்துட்ருக்கும்போது அவர் கால் ஸ்லிப் ஆகிடுது. தெய்வம் உங்கள் கையை சப்போர்ட்டுக்காண்டி பிடிச்சிருப்பாரு. அவர் விழ, அவர் மேலே நீங்கள் விழ, நீங்கள் 2 பேரும் எதுவாக விழுந்திருப்பீங்க. அப்படியும் உங்கள் 2 பேரும் லிப்பும் டச் ஆகுது. தெய்வம் நான் எந்திரிக்கலான்னு ட்ரை பண்ணும்போது உங்கள் ஹிப்பை ஹோல்ட் பண்ணுறாரு. தெய்வம், சாரி, நீங்கள் கொஞ்சம் எழுந்துக்கிறீங்களா? நீங்கள் எழுந்துட்டு தெய்வம்க்கு தான் ஹெல்ப் பண்ணுறீங்க. நீங்கள் விஏ எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ரூமை விட்டு வெளில போயிருப்பீங்க. அப்போது தெய்வம் தான், ஐயோ நான் ஏதாவது தப்பாக பண்ணிட்டேன்னா என்ன? ஐயோ, இது வேறு இந்தியா, இப்போ ஹோல்ட் பண்ணுறதெல்லாம் இங்கே நார்மலே கிடையாது. நான் அவரை இன்னும் பண்ணிட்டேன். ஐயோ, அவள் வேறு பார்க்க ரொம்ப சின்ன பண்ண மாதிரி தெரியுறா, ஏதாவது தப்பாக எடுத்துகிட்ருப்பாளோ? ஐயோ தெரியும், இனிமேல் எதுவும் பண்ணக்கூடாது. என் ஃபஸ்ட்டு கிஸ் வேறு போயிடுச்சு. இல்லை இது கிசு கணக்கிலலாம் வராது, எதுவும் லைட்டாக டச் ஆகிடுச்சு. தெய்வம் அவருக்கு அவரே பேசிட்டு ஆறுதல் படுத்திட்டுருக்காரு. இந்த பக்கம் ஒயர்னா ரொம்ப ஷை ஆகிட்டே சாரா கிட்டே போயிருப்பா. சாரா, உனக்கு என்ன நினச்சது தெரியுமாடி? என்னடி எல்லாத்தையும் முடிச்சிட்டியாண்ணே? 5 நிமிஷம் கூட ஆகலடி. இல்லைடி. அப்பா கடவுளே. ஆனால் தேவங்க தான் என் இப்போ பிடிச்சாரு தெரியுமா? என்னது? ஆமாடி. எப்படிடி?
அதுவா ஸ்லிப்பாகி மேலே விழும்போது லேசாக லிப்ஸு டச்சாச்சு. என்னதுடி இப்போ பிடிச்சாருன்றா? இப்போ நான் லிப்ஸு இப்போ கிஸ்ஸு முடிஞ்சிருச்சா? கிட்டத்தட்ட வந்து 5 நிமிஷம் கூட முழுசாகலடி. ஏன்டி இப்படி பண்ணுற அவரை? சரி விடு, எனக்காக இருந்தாலும் அவன் எனக்கு தானே. நீங்கள் நைட்டு ஃபுல்லாக இதை நினச்சி ஷை ஆகிட்டே தூங்காமல் இருக்கீங்க. மார்னிங் நீங்கள் தான் இப்போ ரொம்ப லேட்டாக எழுந்திருக்கிறீங்க. அம்மா பசிக்குதுமா, வா எல்லாம் ரெடியாக தான் இருக்குது, வந்து சாப்பிட வா. ஓயன் சாரா பாருடி, உன் ஃப்ரெண்டு தானே, உனக்கும் அவளுக்கும் ஒரே வயசு தானே ஆகுது. அவள் பார் காலையில் சீக்கிரமாகவே எழுஞ்சிக்கிட்டா. அம்மா சோறு போடணும் முதல்ல எனக்கு. சரி சாப்பிட்டு தொலை. அம்மா தேவங்க எங்கே? ஓ அந்த தம்பியா? ஆமாம்மா, எங்கே காலையிலேருந்து பார்க்கவே இல்லை. அதுக்குள்ளே கிளம்பி போயிட்டாங்களா? இல்லடி, அந்த தம்பி ஏதோ ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கா. ஓ சரி சரி. ஆனால் நம்ம வீட்டில் வந்து ஜிம்மே இல்லையே. வெளில எங்கேயாவது போயிருக்காரா என்ன? அதெல்லாம் இல்லடி. அதான் தம்பியோட மேனேஜர் வந்து தேயாங் பக்கத்து ரூம்லேயே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாரு எல்லாத்தையும். பக்கத்து ரூமில் நான் தானேம்மா இருக்கேன். இல்லடி, அதுக்கு இன்னொரு சைடில் இருக்குல்ல அந்த ரூம். ஓ சரி. பொறுமையாக சாப்பிட்றி. இல்லைம்மா போய் பார்த்துட்டு வரேன். என்னத்தை போய் பார்க்க போகிற? இல்லைம்மா ஜிம்மை தான் பார்க்க போகிறேன், வேறு எதுவும் பார்க்க மாட்டேன். சரி என்னம்மா போய் தொலைப்போ. நீங்கள் நான் இப்போது வேக வேகமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜிம்முக்கு போயிருப்பீங்க. தெரியும், அங்கே தான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கான். ஃபோனில் இவன் ஒர்க் அவுட் பண்ணுறது பார்க்குறதுக்கும் இதை நேரில் பார்க்குறதுக்கும் இந்த அம்மா யார் கொடுத்து வச்சிருக்கோ தெரில. தெரியும் திரும்பி பார்த்துட்டு நீங்கள் இங்கே இல்லை, நான் சும்மா தான் வந்தேன். சரி ஓகே. அவன் மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ணுறத கண்டினியூ பண்ணிகிட்ருக்கான். தெரியும், நான் அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? கேளுங்க. இல்லை நீங்கள் என்ன வாங்க போங்கன்னு சொல்லாதீங்க, வயனுன்னு சொல்லிட்டு கூப்பிடுங்க. சரி ஓகே வயன் சொல். இல்லை உங்களுக்கு எப்படி தமிழ் இவ்வளோ நல்லா பேச தெரியுது? ஆக்சுவலி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் தமிழ்நாட்டுக்கு வரதா. சரி அதனால தான் நாங்கள் தமிழ் கற்றுக்கிட்டோம். பட் அது கேன்சல் ஆகிடுச்சு. அதான் தெரியுமே, அது ஏன்னே தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கும் இந்த இந்தியாவுக்கும் ஏன் செட் ஆக மாட்டேங்குதுன்னே தெரியும். எப்போ நீங்கள் ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாலும் அது அப்படியே பாதிலேருந்து எனக்கு. சரி நீங்கள் ஏன் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை உங்களெல்லாம் பார்ப்போமானே தெரியாது. இங்கே வந்து சவுத் கொரியா வரல ரொம்ப கஷ்டம். அது பத்தாததுக்கு நீங்கள் என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாலும் ஒன்று மும்பையில் நடக்குதுன்னு சொல்கிறீங்க, அப்படி இல்லைன்னா நார்த் இந்தியாவில் நடக்குதுன்றீங்க. ஏன் இந்த தமிழ்நாடு இந்த சைட்லாம் உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாதா? சரி ஏன் ஃபீல் பண்ணுறீங்க? அது ஏன் தெரியல, எப்போவுமே கேன்சல் ஆகிட்டே இருக்கு. நாங்கள் ஒரு நாள் கரெக்டாக பிளான் பண்ணுறோம். சரி ஓகே. இங்கே ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருந்தால் நம்ம வெளில போகலாமா? வெளிலன்னா சும்மா சுற்றி பார்க்கலாம், நல்லாயிருக்கும். ஆக்சுவலி நீங்கள் தான் என்னோடய பயாஸ் தெரியுமா? ஆனால் உங்களை என்னால் மீட் கூட பண்ண முடியாதுன்னு நினச்சேன். எப்படியோ நான் உங்களை பார்த்துட்ருக்கேன், சந்தோஷமாக இருக்கு. வெளில போகலாமே, சும்மா ஒரு வாக் மாதிரி, நான் சுற்றி காட்டுறேன் இந்த இடத்த. சரி ஓகே. நிஜமாவா? ஓகே தான். ஐயோ தெரியும், நீங்கள் அந்த எக்ஸைட்மெண்ட்டில் அவரை கட்டி பிடிச்சிட்டு கன்னத்தில் கிஸ் பண்ணுறீங்க. ஐயோ தெரியும், தேங்க்யூ தேங்க்யூ. தெரியும் அங்கே ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டுருக்காரு. அப்புறம் தான் நீங்கள் ரியாலிட்டிக்கே வரீங்க. அது தெரியும், சாரி நான் கொஞ்சம் ஆர்வத்தில் பண்ணிட்டேன், சாரி. பரவாயில்ல ஓயன், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்க, நான் சும்மா பார்த்துட்டு மட்டும் இருக்கேன். நான் டிஸ்டர்ப் எதுவும் பண்ணவே மாட்டேன், சும்மா உங்களை பார்த்துட்ருக்கேன். சரி ஓகே. நீங்கள் அவர் ஒர்க் அவுட் பண்ணுறதையே விடாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஓயன் நீங்கள் இப்படி பார்த்துட்டே இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுது. அது இல்லை, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்களா, அதனால் என்னால் என் கண்ணை உங்கள் மேலே இருந்து எடுக்க முடியலையே. அது ஒன்றும் ஏன் தப்பு கிடையாதுல்ல, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்களே. இது கேட்டு ஏன் ப்ளஷ் ஆகுறாரு? இல்லை நான் நிஜமாக உண்மையாக தான் சொன்னேன், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, அதனால தான் என் கண்ணை எடுக்க முடியல.
ஆ அது ம் நான் ஒர்க் அவுட் முடிச்சுட்டேன். நீங்க வெளில எங்கேயோ போணும்னு சொன்னீங்கல்ல, என்ன கூப்பிட்டு போறீங்களா ஒயன்? ஆம். சரி ஓகே. வாங்க போலாம். அப்புறம் அங்க போயும் நான் உங்கள பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்ண போய் ஓகேவா? ம். சரி. ஐயோ! என் குழந்தை சீக்ஸ் எல்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ் ஆகுது. ஆ சரி ஓகே. நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துருங்க. நான் கீழ போய் எங்க அம்மா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரி ஓகே ஒயன். நீங்க கீழ உங்க அம்மா கிட்ட தான் பேசிட்டு இருக்கீங்க. அம்மா நானும் அத்தையாவும் வெளில போயிட்டு வரோம். இல்லைம்மா அவரும் வந்ததுலேருந்து இந்த வீட்டுக்குள்ளே அந்த ரூம்குள்ளே தான் இருக்காரு. சரி அதெல்லாம் வெளில கூப்பிட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு யோசித்தேன். இது மட்டும்தானா? இல்லையே நீ அந்த தம்பி வந்ததுலேருந்து சரியே இல்லையே. அம்மா அதான் உனக்கு தெரியும்ல நான் அத்தையங்க லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சரிந்தான். ஆனால் அப்போ ஏதோ ஒரு ஃபோட்டோ கையில் வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தேன். சரி அதெல்லாம் நானும் ஓகே சொன்னேன். அதான் ஓகே சொல்லிட்டேல்ல அப்புறம் என்ன? அது ஏதோ நான் அப்போ சொன்னேன்டி. இந்த தம்பி எப்படியோ வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நம்பிக்கையில சொல்லிட்டேன். அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாதும்மா. நீ ஓகே சொன்னல்ல அதுதான் மேட்ரு. புரியுதா? நான் அவரை லவ் பண்றேன் அவ்வளோதான். என்னமோ பண்ணி தொலை போ. நீங்க திரும்பி வெளில போலான்னு பார்க்கும்போது த்ரையா அங்க நின்னுட்டு இருக்காரு. ஐயையோ! இவன் எப்ப வந்தான்? சொன்னதெல்லாம் கேட்டிருப்பானோ? ச்சே இருக்காது இருக்காது. த்ரையா போலாமா? போலாம் ஒயன். அப்புறம் தயங் நம்ம நடந்து தான் போறோம். உங்களுக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே தான் ஒயன். நீங்க நிறைய இடத்த வந்து சுத்தி காட்டுறீங்க. தயங் ஏதோ யோசிச்சுட்டே இருக்கான். தயங் என்னாச்சு? ஏன் இந்த இடம் ஏதோ உங்களுக்கு பிடிக்கலையா என்ன? அ இல்ல ஒயன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல. ஆனா நீங்க வேற ஏதோ பத்தி யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆ அது ஒயன் எனக்கு என்னமோ செட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆ செட் ஆவதா? என்ன செட் ஆவாது? இல்ல எனக்கு புரியல நீங்க என்ன சொல்றீங்க? ஓயன் நீ உங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தல, அத நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஓ அதுவா? நானே எப்படியாவது உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல வேலை நீங்களே கேட்டீங்க. அம்மா எதுக்கு செட் ஆகாதுன்னீங்க? ஏன் நீங்க வேற யாராச்சும் லவ் ஏதாவது பண்றீங்களா என்ன? இல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல ஒயன். ஆனா எனக்கு என்னவோ செட் ஆகாதுன்னு தோணுது. அதான் ஏன்? அதான் நீங்க யாரையும் லவ் பண்ணலல்ல. அப்புறம் ஏன்? ஒயன் நம்ம 2 பேருக்குள்ள எவ்வளோ ஏஜ் கேப் இருக்குன்னு உனக்கே தெரியும்ல. ஆமா இருக்குதான். ஆனா இப்பயுமே நான் லீகலான ஏஜ்ல தான் இருக்கேன். நீங்க இப்பவே கூட என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எந்த இஷ்யூமே வராது. ஒயன் இது செட் ஆகாது ஒயன். ஏன்? வேற ஏதாவது ரீசன் சொல்லுங்க. ஏன் நான் இந்தியாவில் இருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிக்கலையா என்ன? ஐயோ ஒயன் அப்படியெல்லாம் இல்லடி. அப்புறம் வேற என்ன ரீசன்? நான் அதாவது உங்களோட கலர் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒயன். அப்புறம் என்ன உங்களுக்கு? ஒயன் நீ யோசிச்சு பாரு ஒயன். நமக்குள்ள இது செட்டே ஆகாது ஒயன். நான் ஒரு ஐடல். நீ என்னோட ஃபேன். நீ என்ன எப்படி வேணா லவ் பண்ணலாம். ஆனா தயா நான் உங்களை தான் லவ் பண்றேன். அந்த ஈவினிங் அப்படியே பாஸ் ஆகுது. இப்போ நைட்டு தான். ஒயன் இங்க வா. சொல்லுமா என்ன? இதோ இந்த பாலை போய் குடிச்சிட்டு வரியா? யாருக்கிட்ட? அதான் இந்த தையம் தம்பிக்கிட்ட. ஏன்? இல்ல ஒயன் இந்த தம்பிக்கு என்னாச்சுன்னு தெரியல. மதியமும் சாப்பிடல, நைட்டும் கூப்பிட்டா வரல. அதான் அட்லீஸ்ட் இந்த பாலையாவது குடுத்துட்டு வாயேன். சரி குடும்மா. நீங்க அந்த பாலை வாங்கிட்டு தையங்கோட ரூம்குள்ள தான் போறீங்க. தையங் எங்க போனா? தையம் அப்பதான் ஃப்ரெஷ் ஆயிட்டு டவலோட வெளில வந்திருப்பான். ஒயன் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதுவா? இதான் மத்தியானமும் சாப்பிடலையா, நைட்டும் சாப்பிடலையா? அதனால தான் எங்கள் அம்மா அவனுக்கு பால் கொடுத்துட்டு வர சொன்னாங்க. என்னது? என் குழந்தைக்கு பால் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஆ என்ன குழந்தை இருக்கா? ஏய்
நான் குழந்தைன்னு சொன்னது உன்னடா. நீங்கள் அவன் பெட்டு மேலே உட்காந்துட்ருக்கீங்க. சரி வா, பால் குடி வா. ஆ அது உயன், நீ பேசுறது பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்கும் உயன். இல்லை எனக்கு புரியல, நான் இப்போ என்ன தப்பாக சொல்லிட்டேன்? எப்படின்னா நீ சொல்கிறதெல்லாம் தப்பு தான் உயன். நான் தப்பாக எதுவும் சொல்லலை. பால் குடின்னு தான் சொல்கிறேன். ஆமாம், தப்பு தானே. அது எப்படி நான் அங்கே என்ன ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண. நான் பால் கொடுக்க வந்தேன்னு சொன்னது இதோ இந்த கிளாஸில் இருக்குல்ல, இந்த பால் தான். அம்மா, நீ என்ன நினச்ச? நான் அதுதான் நினச்சேன். நீ அதை நினச்ச மாதிரி தெரியலையே. ஏன்னா நீ ஏதோ அங்கே எப்படி அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. அங்கன்னா என் சிஸ்டரை பார்க்குறேன். இல்லையே, நான் 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 ரொம்ப நல்ல பையன். அது எனக்கு தெரியுமே. சரி, பால் குடிச்சிட்டு போய் பாடு. சரி சரி, ஓகே. அந்த நைட் அப்படியே பாஸ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் டைம் மார்னிங் இவ்வளோ சீக்கிரமாக என் எங்கடி கிளம்புற? எங்கேயும் கிளம்புறேன், தேங்க பக்கம் தான் போகிறேன். தேங்க பக்கவா? எனக்கு விடியவே இல்லை. மணி 6:30 மணி ஆச்சு சாரா. 6:30 மணிலாம் எனக்கு நடுராத்திரி ஒயன். சரி, என்னமோ பண்ணு. நான் சொன்னா நீ கேட்கவா போகிறேன்? என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, நான் தூங்க போகிறேன். சரி, இங்கே ஜிம் இருக்கிற ரூமை தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. தயாங்க அங்கே உட்காந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கான். தயாங்கோ திரும்பி பார்த்துட்டு, ஓயன் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க? அதுவா, நான் உன்னை சைட் அடிக்கலாம் தான் வந்தேன். ஏன் நான் பார்க்கக்கூடாதா என்ன? ஓயன், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்ககிட்ட, இது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு. நீ மறுபடியும் ஏன் என்னை டீஸ் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்கேன்? அப்படின்னா உனக்கு என்ன பிடிக்கல தானே? ஆமாம், இங்கே என் கண்ணை பார்த்து சொல்லணும், கீழே கிடையாது. அவர் அப்படியே உங்கள் கண்ணை பார்க்குறாரு. அது அது சார், கண்ணை பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு வேர்ட்ஸே வர மாட்டேங்குது. அது அவர் கூட ஐ கான்டாக்ட் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட போகிறீங்க. நீங்கள் ரொம்ப க்ளோஸாக வந்து தேயாங்கோட லிப்ஸில் கிஸ் பண்ணுறீங்க. இது இது தப்பு. இது தப்புன்னு கிஸ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியுது. நீங்களும் தேங்க விடாமல் டேஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. டேஸும் அப்படியே பாஸ் ஆகுது. ஃபைனலி அவரும் உங்களுக்கு ஓகே சொல்லியிருப்பாரு. இன்னைக்கு எங்கடையே போகிற அவன் சாரிலாம் கட்டியிருக்கா? ஏதாவது ஃபங்க்ஷனா? நான் எவ்வளோ சீக்கிரமாக அழைச்சி கிளம்பியிருக்கேன். ஏன் என்னாச்சு? இல்லை, சும்மா தேங்க பார்த்துட்டு வரலாம். ஐயோ கடவுளே, நீ சும்மாவே அவன் வர மாட்டேன். இதுவரை அவனே உனக்கு ஓகே சொல்லிட்டான். புரியலடா தேங்க, உன்னை யாராவது காப்பாற்ற முடியாது. நீ வாய் முறை. நான் என் புருஷனை பார்க்க போகிறேன். பாய், என்னமோ பண்ணி தொலைப்ப சொல்லிட்டு சாரா படுத்து தூங்குறா. நீங்கள் லோ ஹிப்பில் அழகான ஒரு பர்பிள் கலர் சாரி தான் கட்டியிருப்பீங்க. நீங்கள் ஜிம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறீங்க. இங்கே தான் தயாங்காக அங்கே நின்று வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. தயாங் உங்களுக்கு பின்னாடியில் இருந்து ரொம்ப க்ளோஸாக வரான். கரெக்டாக அவங்க அன்னைக்கு கிட்ட வந்து மூச்சு விடுறான். தயாங், என்ன பண்ணாட்டி என்ன பண்ண முடிச்சிட்டேன்? என்ன புதுசாக பொண்டாட்டின்லாம் சொல்கிறேன்? தான் நான் ஓகே சொல்கிறேன்னா அப்புறம் என்ன? ஆமாம், இது என்ன ட்ரெஸ்ஸு? இது வந்து சாரி நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இந்த மாதிரிலாம் ட்ரெஸ்ஸை போட்டா உங்கள் வீட்டில் திட்ட மாட்டாங்களா என்ன? இல்லை, அதெல்லாம் திட்ட மாட்டாங்க. இது ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ். ஓ, உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. என்ன தேங்க்யூ? இப்படி தான் சொல்லுவாங்களா என்ன? ஆமாம், இப்படி தான் சொல்லுவாங்க. வேறு எப்படி சொல்கிறது? தேங்க்யூ சொல்லலாம், கிஸ் அடித்து சொல்லணும். நான் ஏன் கிஸ் அடிக்கணும்? ஆமாம், நம்ம கப்பல்ஸ் அதுலட்டும் கிஸ் அடிக்கணும். அது முடியாது. போ, எனக்கு வேணும். நான் தரமாட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு வேணும்.
தயா உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்து கிஸ் பண்ணுறான். தயா யாராவது வந்து பார்த்தா என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. நான் ஜிம் டோரை வந்து லாக் பண்ணிட்டு தான் வந்தேன். ஸோ ஃபீல் பண்ணாத. எனக்கு இன்னொரு வாட்டி கிஸ் போடு. ஏய் போடா, என்னால் முடியாது. அப்போ கீழே இருந்து உங்கள் அம்மா தான் அவங்கள கூப்பிடுறாங்க. ஒயன் ஒயன் கீழே வாம்மா. எனக்கு கிசு கொடுத்துட்டு போடி. டேய் கொஞ்ச நேரம் சும்மாறா, அவங்களே எதுக்கு கூப்பிட்றாங்கன்னு தெரில. ஆ என்னம்மா? ஒயன் நாங்கள் வெளில போகிறோம், நீ வரியா இல்லையா? இல்லைம்மா நான் வரல. வரலையா? ஏன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. மரியாதையே இப்போ கிளம்பி ரெடி ஆகுறேன். அப்பா பாருப்பா. நீ விடுமா, அவ தான் ஏதோ டயர்டாக இருந்திருப்பா. ஆமாம் என்ன வேலை பார்க்குறா அவ? இங்கே வந்து சாப்பிட்றா தூங்குறா, அவ்வளோதான். அதை தாண்டி வேற என்ன வேலை செய்கிறான்னு புரியலையே. அந்த வேலையில் டயர்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பே இல்லையே. சரி விடு பாவம், அவளுக்கே இப்போ தான் லீவ் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டுமே. என்னமோ பண்ணி தொலைங்க. சாரா நீயாவது வரியாம்மா? வரேன் ஆண்டி. பார்த்தீங்களாங்க, உங்கள் பொண்ணுக்கு மட்டும் டயர்ட் ஆகுதாம்மா. அவளுக்கு இப்போ தானே லீவ் விட்டுருக்காங்க, அவள் மட்டும் வரேன்றா. சரி விடுமா, ஏதோ டயர்டாக இருப்பா விடு. என்னமோ பண்ணுங்க, என்னால் முடியல. வாமா சாரா நம்ம போகலாம். ஓகே ஆண்டி. ஓயன் பார்த்து பத்திரமா இருமா. சரிப்பா. சாரா எப்படி தான் எங்கள் அம்மா கிட்ட நல்ல பேராக எடுத்துட்டு இருக்கான்னு தெரியல. ச்சே. தேன் தம்பி நீங்கள் வரீங்களா? அது இல்லை ஆண்டி, ஆக்சுவலி நான் வெளில வர முடியாது, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆ சரி ஓகேப்பா, பார்த்து பத்திரமா இருங்க. முக்கியமாக இவே கிட்ட இருந்து பத்திரமா இருங்க. ஆ சரிங்க ஆண்டி. அம்மா என்கிட்ட பத்திரமா இருன்னு இல்லை, எனக்கு புரியல. நான் என்ன அவனை கடிச்சா சாப்பிட போகிறேன்? யாருக்கு தெரியும். தம்பி பார்த்து பத்திரமா இருப்பா இவகிட்ட இருந்து. சரிங்க ஆண்டி. தேயாங்கோ சிரிச்சுட்டே அவங்களுக்கு டாட்டா காமிச்சிட்டு இருக்காரு. டேய் அவங்க தான் ஏதோ சொல்கிறாங்கன்னா நீயும் ஓகே ஆண்டி ஓகே ஆண்டின்னு மண்டி ஆடிட்டு இருக்க. ஆமாம், உங்கள் அம்மா எதுக்கு சொல்கிறாங்க? ஏன் நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து எவ்வளோ பத்திரமா இருக்கணும். டேய் உன்கிட்ட இருந்து தானே நான் பத்திரமா இருக்கும். சரி சரி, அதை பற்றிலாம் பேச வேணாம். அம்மா அன்னைக்கு நீ எனக்கு பால் கொடுக்கணும்னு தானே சொன்னேன், ஆனால் நீ கடைசி வரைக்கும் கொடுக்கவே இல்லையே. என்ன? நான் எப்போ சொன்னேன்? சாச்சா ஏன் பொய் சொல்லாதடி. அன்னைக்கு நான் கோவமாக இருக்கும்போது நீ தானே எனக்கு பால் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். வேணாடானா அது நீ இல்லைன்ற. பொய் சொல்லாதடி. ஆமாம் நான் அது சொன்னேன்னா அன்றைக்கி கொடுத்துட்டேனே நான். எப்போ கொடுத்த? இந்தாண்டா கிளாஸில் இருந்துச்சு. நீ அதை மீன் பண்ணலன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இல்லைடா நான் அதுதான் மீன் பண்ணேன். இது சரிப்பட்டு வராது. இப்போ எனக்கு பால் வேணும். சரி ஓகே, நான் போய் கிச்சனில் இருந்து எடுத்துகிட்டு வரேன். அன்னைக்கு நீ எந்த பால் மீன் பண்ணியோ அதுதான் வேணும். முடியாது. நான் நிஜமாக அந்த கிளாஸில் இருக்க பால் தாண்டா கொடுக்குறேன்னு சொன்னேன். நீ மறுபடியும் மறுபடியும் போய் சொல்லாத. எனக்கு தெரியும் நீ எந்த விதத்தில் சொன்னேன்னு சொல்லிட்டு. உன் டோனே எனக்கு சரியில்லை. எனக்கு தெரியாது, எனக்கு வேணும் இருக்கும். இந்த பால் வராதுடா, ஏன்டா என்னை புரிஞ்சிக்க மாட்டேன். சரி வரலனாலும் பரவாயில்ல, அமைதியாக எதுவுமே பண்ணாமல் அட்லீஸ்ட் பார்த்துட்டாவது இருப்பேன். என்ன நீ பார்த்துட்டு காலை ஆடி. ஆமாம் உனக்கு தான் தெரியும்ல நான் எவ்வளோ குட் பாய்ன்னு சொல்லிட்டு. நீ குட் பாய்? ஆமாம் நான் எவ்வளோ குட் பாய் தெரியுமா, என் ஆர்மிஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். தெரியும். கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்களே. சரி நீ இங்கே இரு, நான் யாரும் போய் பார்த்துட்டு வரேன். சரி வயன். நீங்களும் போய் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. நீங்கள் நான் தான் தேங் சாரோட மேனேஜர். உள்ள வாங்க சார். தேங் சார் எங்கே இருக்காரு? இதோ இங்கே ஹாலில் தான் உட்காந்துட்ருக்காரு. உள்ளே வாங்க முதல்ல. சரி ஓகே. தேங்க்ஸ் சார். இப்போதைக்கு நாங்கள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டோம் சார். ஸோ நம்ம நாளைக்கு மார்னிங் இங்கேருந்து கிளம்புற மாதிரி இருக்கும். ஸோ சேஃப் தான் எல்லாமே. சார்
நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங் கிளம்பணும் சார். ஸோ நீங்கள் இப்போவே பேக் பண்ணிட்டு ரெடியாக இருந்தால் நாளைக்கு மார்னிங் சீக்கிரம் கிளம்பிடலாம். சரி ஓகே. வேறு ஏதாவது சொல்லணுமா? இல்லை அவ்வளோதான் சார். ஓகே. சரி சார் நான் கிளம்புறேன். அந்த மேனேஜரும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. தயாங் அப்படியே அவங்கள திரும்பி பார்க்குறாரு. ஏ ஓயன் என்னாச்சு? ஏன்டி அழுகுற? இல்லை என் கூட இருப்பேன் நினச்சேன். ஆனால் மறுபடியும் என்னோட ரொம்ப தூரத்துக்கு போகிறல்ல. ஒயன் அப்படி இல்லை ஒயன், நான் நிச்சயமாக திரும்பி வருவேன். நீங்கள் அழுதுகிட்டே உங்கள் ரூமுக்கு போய் டோரை லாக் பண்ணிடுறீங்க. தயாங்கோ உங்கள் ரூமோட டோரை நாக் பண்ணிகிட்ருக்காரு. ஒயன் ப்ளீஸ் ஒயன், நான் சொல்கிறத கேள. இல்லை போ, உன் துணியை போய் பேக் பண்ண. நாளைக்கு காலைல நீ கிளம்பணும்ல. ஒயன் ப்ளீஸ் ஒயன், கொஞ்ச நேரம் தான் நான் உன் கூட இருக்க போகிறது. அட்லீஸ்ட் அப்பயாவது உன் முகத்தை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம் ஒயன். இந்த மாதிரி பண்ணாத ஒயன் ப்ளீஸ். டோரை ஓப்பன் பண்ணு ஒயன். நீங்களும் பொறுமையாக டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. அப்போ நீ மறுபடியும் என்னை விட்டு போயிடுவியா தயாங்? இல்லை ஒயன், அப்படி கண்டிப்பாக இல்லை. திரும்பி வருவேன்டி, உனக்காக திரும்பி வருவேன். நீ எப்படியெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்க தயாங்? இப்போதைக்கு என்னை சமாளிக்கிறதுக்காக நீ இப்படியெல்லாம் சொல்லாத தயாங். ஒயன் ப்ராமிஸாக ஒயன், நான் கண்டிப்பாக திரும்ப வருவேன். ஓகேவா? உனக்காக நான் கண்டிப்பாக திரும்பி வருவேன். தயாங் அப்படியே வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. ஒயன் ப்ளீஸ் ஒயன், அழுகாத ஒயன். உன்னை இப்படி பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒயன், ப்ளீஸ். என்னால் முடியல தயாங், மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயாங் அப்படியே வந்து உங்களை கிஸ் பண்ணுறாரு. அப்படியே உங்களுக்குள்ள எல்லாம் நடந்து முடியுது. போடா பொறுக்கி பையல. ஏய், என்னை பார்த்து பொறுக்கி பையன்லாம் சொல்லணும். நான் ரொம்ப நல்ல பையன். சப்பா டே, அங்கேயே என்னோட தலையை வச்சிருக்கேன். எனக்கு கூசுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம் ஒயன். தயாங் நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா? சொல்லு. நீ அங்கே போனதுக்கப்புறமா என்னை மறந்துடுவ தானே? ஒயன் நான் எப்படிடி உன்னை மறப்பேன்? கண்டிப்பாக உன்னை மறக்க மாட்டேன். ஓகேவா? உனக்காக நான் கண்டிப்பாக திரும்பி வருவேன். இப்போவுமே நான் உனக்கு தான்டி. அதான் இதெல்லாம் பண்ணியிருக்கோம்ல, இன்னும் மேலே நம்பிக்கை இல்லை? இல்லை, இதெல்லாம் உங்கள் கண்ட்ரியில் நார்மல் தானே? கண்டிப்பாக இல்லை ஒயன். எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணேன். என்னை பார்த்தா எப்படி தெரியுது? அட்வான்டேஜை எடுத்துகிட்டு உன்னை அப்படியே விட்டு போகிற மாதிரி தெரியுதா? இல்லை தயாங் போ ஒயன், எனக்கு ரொம்ப கோவமாக இருக்குது. சரி சாரி, நான் அந்த மாதிரி கேட்டிருக்கூடாதா? சாரி, திரும்பி பாரு. டேய், நீ கோவப்படும் போது கூட க்யூட்டாக இருக்க. போ, நீ என்ன சொன்னாலும் நான் கோவமாக தான் இருக்கேன். உனக்கு நான் பால் கொடுக்கலான்னு நினச்சேன். சரிப்போ, எனக்கு வேணாண்ணா, நீடா கோவமாக இருக்கே. இல்லை எனக்கு வேணும். கொஞ்சம் நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் பால் வராது. அதுக்கு தானே இப்போ நான் ப்ராசஸ்லாம் பண்ணியிருக்கேன், சீக்கிரமாக வந்துடும். சரி, என்ன எப்படி பேசுகிறேன்? நீ அப்படி பேசுனா நானும் அப்படி தான் பேசுவேன். சரி, பால் வரணுனாலும் பரவாயில்ல. நான் சும்மா நல்ல பையன் மாதிரி இங்கே மட்டும். என்னடி முடியாது? அதான் இவ்வளோ பண்ணிட்டோம்ல, அது மட்டும் தானே சொன்னாலும் நான் பண்ணவேனே. உங்கள் செஸ்ட்டை செக் பண்ணிகிட்ருக்காரு. இப்படியே அவங்க நைட் பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் அவங்களுக்கு முன்னாடி எழுந்து அவங்கள ரசிச்சிட்ருக்காங்க. அவங்க சொல்ல, இன்னைக்கு நீ போவியா? ஆமாம், இங்கே போயிட்டு உன்னை பக்கம் சீக்கிரமாக ஓடி வந்துடுவேன். நிஜமாவா? கண்டிப்பாக. ஒயன் கதவை திறந்து தொலைடி. இவங்க எப்போனா வந்தாங்க? போய் ஒளிடா. ஒளினா எங்கேயாவது ஒளிஞ்சு தொல்லடா. சரி. அவனும் ஓடி போய் பாத்ரூமில் ஒளிறான். நீங்கள் பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. ஏன்டி என்னை பார்த்து சிரிக்கிறேன்? டேய்,
நீ ட்ரெஸ்ஸு ஒன்றுமே போடலடா. அதுதான் எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருது. ஏய் நீ கூட தான் ட்ரெஸ்ஸு போடல. மதியத்தை ட்ரெஸ்ஸும் மாட்டு என்னன்னு போய் கேட்டு வாப்பா. சரி நான் மறந்துட்டேன்டா. அப்படியே போயிருப்பேன். அப்படியே போகாதடி போடி போய் ட்ரெஸ்ஸு போடுப்பா. நீங்களும் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. உனக்கு டோரை ஓப்பன் பண்ண இவ்வளோ நேரம் ஆடி? அம்மா கொஞ்சம் தூக்க கலக்கத்தில் இருந்தேன். இப்போ என்ன எப்படி வந்த? சீக்கிரமாகவே வந்துட்டேன். ஏன் லேட் ஆகும்னு நினச்சேன் நான். லேட்டு தான் ஆகும். ஆனால் இந்த தம்பியோட மேனேஜர் தான் ஃபோன் பண்ணி சொன்னார். ஃபோன் பண்ணி என்ன சொன்னார்? நீ ஏன்டி இப்படி வளர்ற? அந்த தம்பி இன்னைக்கே கிளம்பிடு வராமே. அதான் சரி கிளம்பும்போது நாங்கள் வெளில இருந்தால் எப்படி? அதான் சீக்கிரம் கிளம்பி வந்துட்டோம். சரி. அப்புறம் அம்மா டோர் லாக் பண்ணி தான் இருந்தது. எப்படி நீங்கள் உள்ளே வந்தீங்க? காலிங் பெல் எத்தனை வாட்டி அழுத்திருப்போம். ஒரு வாட்டியாவது சவுண்டு கேட்டு வந்து ஓப்பன் பண்ணியாடி? சாரா தான் ஞாபகப்படுத்தினா எங்ககிட்ட ஸ்பேர் கீ இருக்குன்றதே. அதை வச்சு தான் ஓப்பன் பண்ணி அந்த தம்பிக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ சமைச்சு வச்சுருக்கேன். சரிம்மா கொஞ்சம் நல்லா தூங்கிட்டேன். என்ன தூக்கமோ தெரில. சரி அந்த தம்பியை வேற போய் எழுப்பணும். உள்ள குளிச்சு ரெடி வா சரியா? அந்த தம்பி வர இருப்பான். சரி நீ போம்மா. நான் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வரேன். முதல்ல நீ போடி போய் குளிப்போ. அவங்க அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. அம்மா நானே எடுத்துக்கிறேன். இப்போ நீ குளிக்க போறியா இல்லை நானே பாத்ரூமில் போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கலாம்? இல்லைம்மா கொடுங்க நானே எடுத்துகிட்டு போகிறேன். சரி நீங்களும் பாத்ரூமுக்கு போய் டோரை லாக் பண்ணுறீங்க. தெரியும் அப்படியே உங்களை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. விட்றா இதெல்லாம் அம்மா இருக்காங்கடா ப்ளீஸ்டா சவுண்டு கேட்கும்டா. ஒயன் குளிக்கிறியா இல்லையாடி? தண்ணி சவுண்டு கேட்கலாம். அந்தோம்மா குளிக்கிறேன். சீக்கிரம் குளிச்சுட்டு வந்து தொலை. சரிம்மா. நீங்களும் அவங்க வெளில போயிட்டாங்கன்னு நினச்சி டோரை ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஒயன் உன்னை பற்றி தெரியும்டி. மரியாதையாக குளிச்சுட்டு வந்துடு. இல்லைன்னா அவ்வளோதான். அம்மா இன்னும் போகலையா? போடி போய் குளிப்போம். நீங்கள் மறுபடியும் டோரை லாக் பண்ணிக்கிறீங்க. கடவுளே என்ன இன்னைக்கு நம்ம 2 பேரும் ஒன்றா தான் குளிக்கிறோமா? தேங்க வெளில போடா. போடி. நான் ஒரு ட்ரெஸ்ஸுமே போடல. இப்போ நான் வெளில போகிறேன். போடி. சரி நான் குளிப்பேனா? நீ நல்ல பையன் மாதிரி திருமணம் நிற்கணுமா? ஓகே. போ என்னால் முடியாது. நம்ம 2 பேரும் சேர்ந்து குளிக்கலாம். முடியாது. என்னடி? நான் கேள்விப்பட்டேன் இங்கே தண்ணிலாம் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குமாமே. வா நம்ம 2 பேரும் தண்ணியை சேவ் பண்ணலான்டி. ஒன்றா குளிச்சா தண்ணி சேவ் ஆகும். எனக்கு அப்படிலாம் சேவ் பண்ணணுன்னு எந்த அவசியமும் இல்லை. போடா. என்னால் போக முடியாதுடி செல்லம். தயாங் ப்ளீஸ் தயாங். முடியவே முடியாது. போய் குளிப்போம். தயாங் அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டேன். ஷவர் ஓப்பன் பண்ணி விட்டுருப்பாரு. நான் சொல்லவா? என்ன இப்போ என்ன? பெட்டில் குளியும் செம்ம ஹாட்டாக இருக்கு தெரியுமா? தேங்கோட ஹேண்ட்ஸ் உங்கள் பாடி மேலே அப்படி ரூம் ஆகுது. கொஞ்ச நேரம் அமைதியாக இருடா. நான் 5 நிமிஷம் தான் குளிச்சுட்டு வெளில போயிடுவேன். அப்புறம் நீ குளி. நான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றேன். ஓகேவா? எங்கள் அம்மா கேட்டால் கூட அந்த பாத்ரூமில் தண்ணி வரலன்னு சொல்லிட்டு சமாளிச்சிருக்கேன். ஓகே? அதெல்லாம் முடியாது. வாய்ப்பே இல்லை. தயாங் ப்ளீஸ் தயாங். நீங்கள் பேசிகிட்டு இருக்கும் போதே உங்கள் 2 செஸ்ட்டையும் பிடிச்சி ப்ரெஸ் பண்ணுறாரு. மறுபடியும் உங்களுக்குள்ள எல்லாம் நடக்குது. நான் முடியல போடா. நைட்டுக்கு தானே அவ்வளோ நேரம் பண்ணேன். மறுபடியும் காலையில் குளிக்கும் போது பண்ணணுமா? நான் முடியவே இல்லை. நான் உனக்கு ட்ரெஸ் மாற்றி விடுறேன். இல்லை வேணாம். மறுபடியும் என்னால் முடியாது. கண்டிப்பாக மாற்றி விடுவேன். தேங்க தான் உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விடுறாரு. அப்போ கூட கையை சும்மா இல்லாமல் உங்கள் பாடி ஃபுல்லாக ரூம் ஆகிட்டு தான் இருக்குது. போதும் அதான் எனக்கு போட்டு விட்டல. சரி கிளம்பு. நான் என்ன ட்ரெஸ் அப்படியே போடுறது? கழட்டி தூக்கி எறிஞ்சிடல. அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போய் ரூமில் போய் மாற்றிக்கோ. இப்படிலாம் சொல்லலாமா? போடா போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு போடா. லேட் ஆகுதுடா. ஃப்ளைட்டு மறுபடியும் மிஸ் ஆகிட போகுது. சரி கிளம்புறேன். தேங்கோ ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு அவன் ரூமுக்கு போகிறான். இப்படி தான் இவனை வச்செல்லாம் சமாளிச்சாங்களோ.
இப்போது எல்லோரும் ஏர்போர்ட்டில் தான் இருக்கீங்க. அவன் ஃபேஸை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கான். தம்பி, நேற்று என் பொண்ணு உங்களை எதுவும் கஷ்டப்படுத்திருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஆ அதெல்லாம் எதுவும் இல்லை ஆண்டி, நான் ஹாப்பியாக தான் இருந்தேன். ம், சரிப்பா தம்பி. அப்புறம் உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறுபடியும் எங்கள் வீட்டுக்கெல்லாம் வா, சரியா? ஆ சரிங்க ஆண்டி, கண்டிப்பாக வரேன். ஏன் என்னடி ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்கிறான்? அப்படி என்ன நடந்துச்சு? வச்சுப்பா, அமைதியா இரு. இப்போது மேனேஜர் தான் சூட் கேஸில் இருக்க பணத்தை எடுத்து உங்கள் அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் கொடுக்குறாரு. தம்பி, இது எதுக்குப்பா? இல்லை மேம், உங்கள் ப்ளேஸில் எதுவும் கேட்காம எமர்ஜென்சின்னு சொன்ன உடனே எங்கள் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு தங்க வச்சிங்களா, அதுக்காக தான். அதெல்லாம் எதுவும் தேவையில்லப்பா, இந்த பணத்தை நீயே வச்சுக்கோ. தம்பி, இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். நான் உன்னை என் பிள்ளைய நினச்சிதான்ப்பா இங்கே தங்க வச்சேன். உனக்கு வேணும்னா நீ மறுபடியும் வா, சரியா? சரிங்க ஆண்டி, கண்டிப்பாக வரேன். சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிங்க ஆண்டி. போயிட்டு வரேன் நான். பாய் தயம், போயிட்டு வரேன். தயங்கும் அப்படியே கிளம்பி போயிருப்பான் ஃப்ளைட்டில். தயம் போகும்போதும் அப்படியே உங்களை திரும்பி திரும்பி பார்த்துட்டே போயிருப்பான். என்ன ஓயன், என்ன நடந்துச்சு அப்படின்னு? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். ஓயன், என்கிட்ட எதுவும் மறைக்கக்கூடாது. நீங்களும் நடந்த விஷயம்லாம் சாரா கிட்ட சொல்கிறீங்க. என்னடி, ஒரே ஒரு நாள் தாண்டி உங்கள் 2 பேரும் தனியாக விட்டு போனோம், அதுக்குள்ளே எப்படி எவ்வளோவா பண்ணியிருக்கீங்க? ஐயோ, என்னால் சத்தியமாக முடியலடி. அப்படியே இயர்ஸ் வந்து பாஸ் ஆகுது. தயங்க தான் அவங்க அம்மா கால் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க, ஆனால் தயங்க தான் அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கான். இப்போது ஆரம்பம் இத்தையும் அதான் உங்கள் அம்மா இவ்வளோ தூரம் கால் பண்ணுறாங்களே, அட்டன் பண்ணி பேச வேண்டியதுதானடா. இல்லை அது இல்லை, வேண்டாம் விடுங்க. டேய், உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை? என்கிட்ட சொன்னால் தானே புரியும். இல்லை, நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, ஒயர்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. ஆமாம், ஏன் என்னாச்சு அந்த பொண்ணுக்கு? இல்லை, அவளுக்கு ஒன்றும் இல்லை. எங்கள் அம்மா தான் வேற ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன், டேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. எனக்கு அது பிடிக்கவே இல்லை. டேய், உங்கள் அம்மா சொல்கிறது ஒரு நியாயம் இருக்குல்ல? ஐயோ, என்ன ஐயோ, நீங்களும் இப்படியே பேசுகிறீங்க? என்னை பற்றி நீங்களும் புரிஞ்சுக்கலையா? டேய், நான் அப்படி சொல்லலாடா. அந்த பொண்ணை பார்த்து எத்தனை வருஷம் ஆயிருக்கும். எப்படிடா அவள் இன்னும் உன்னை தான் லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன். அப்படியே இருந்தாலும் சரி விடு. உங்கள் அம்மா பார்த்துருக்க பொண்ணுக்கிட்ட சும்மா பேசி பழகிப்பாரு. பிடிக்கலன்னா உங்கள் அம்மா கிட்ட சொல்லு, ஓகேவா? இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுத்தாதா கால் எடுக்காமல். அவங்க உனக்காக தானே பண்ணுறாங்க. ஆனால் ஹயாங், முதல்ல கால் அட்டன் பண்ணி சொல்லு, அந்த பொண்ணை போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு. ஹயாங், சொல்லுடா. எங்கள் அம்மா இன்னொரு வாட்டி கால் பண்ணுறாங்க. தான் அதை அட்டன் பண்ணுறான். டேய், பேசுடா. ஹயாங், பேசுன்னு சொன்னேன். ஹலோ அம்மா. டேய், உங்ககிட்ட எத்தனை தடவைடா சொல்கிறது, இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுடா, ஒரே ஒரு வாட்டி டேட் பண்ணி பாரேன். அம்மா, இல்லைம்மா, எனக்கு செட் ஆகாதும்மா. டேய், பேசாமலே செட் ஆகலன்னு எப்படிடா சொல்லுவேன்? இல்லைம்மா, எப்படி இருந்தாலும் ஹைப்பில் விட மாட்டாங்க, உங்களுக்கு தான் தெரியும்ல, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்கம்மா. எப்படிம்மா டேட் பண்ணுறதுக்குலாம் எப்படிம்மா அலோவ் பண்ணுவாங்க? டேய், ரொம்ப பண்ணாதடா. நான் உங்ககிட்ட கால் பண்ணி பேசிட்டேன், அவங்களே ஓகே சொல்லிட்டாங்க. நீங்களாம் ரொம்ப பண்ணாத. என்ன ஓகே சொல்லிட்டாங்க? சொல்லிட்டாங்க. அப்படியும் உனக்கு பிரச்சனைனாலும் பரவாயில்ல, இப்போதைக்கு பேசிப்பாரு. நீங்கள் டிஸ்பேண்ட் ஆனதுக்கப்புறம் கூட மேரேஜ் பண்ணிக்கலாம். அம்மா, அது எப்படிம்மா? இப்போது தான். அம்மா, அவனை வந்து நான் அமுச்சு வச்சிட்றேன், ஓகேவா? கண்டிப்பாக அவன் போயிடுவான். சரிப்பா, நான் கண்டிப்பாக அனுப்பிச்சி வச்சிடுவோம். நீங்கள் லொக்கேஷனும் டைமும் மட்டும் சென்ட் பண்ணிவிடுங்க. சரிப்பா. அம்மா, என் ஃபோனுக்கு சென்ட் பண்ணுங்க. ஃபோனுக்கு அனுப்பிச்சி விட்றாதீங்க, டிலீட் பண்ணிவிட போகிறேன். சரிப்பா, ஓகே, நான் வச்சிட்றேன். ஹயாங், ஏன் ஹயாங் இப்படி பண்ணுறீங்க? டேய், சும்மா போய் பேசிப்பாரு, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிவிடு, ஓகேவா? எங்கள் அம்மாவும் ஆரம்புக்கு லொக்கேஷனையும் டைமையும் சென்ட் பண்ணுறாங்க.
டேய் இங்கே பாருடா, நாளைக்கு தான் நீ போகணும் ஓகேவா? நாளைக்கு நைட்டு தான்டா அமுச்சு விட்ருக்காங்க, 9:30 மறக்காமல் போயிடு. நெக்ஸ்ட் டே, டேய் தேங்காய் மறக்காமல் போயிடுறா 9:30க்கு. ஐயோ எனக்கு பிடிக்கல ஐயோ. டேய் மரியாதை கிளம்பு. அவரும் விருப்பமே இல்லாமல் கிளம்பி போயிருப்பாரு. ஆக்சுவலி இது ஒரு பார்க் மாதிரியான பிளேஸ் தான். அந்த பொண்ணு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. தயம் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு தான் போயிருப்பாரு. அப்படின்னு அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிருப்பா. நீங்கள் தயம்? ஆமாம் நான் தான். உங்கள் பேர்? என் பேர் ஜெஸ்ஸி. ஹலோ. ஹலோ. தயாங்கும் ஜெஸ்ஸியும் அப்படியே பேசிட்டே நடந்துட்டுருக்காங்க. அப்படி அவங்க பேசிட்டே நடந்துட்டுருக்கும்போது ஒரு குழந்தை க்யூட்டாக கூப்பிட்டுக்கிட்டே அவங்க அம்மா கிட்ட போகுது. அம்மா, அம்மா. தயாங் அந்த குழந்தைய பாருங்களேன், அப்படியே உங்களை மாதிரியே இருக்குல்ல. அது எப்படி, வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி அந்த குழந்தைய பார்க்குறாரு. அந்த குழந்தைய பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு அப்படியே அவங்க அம்மாவை பார்க்குறாரு. என்ன ஒயன், அப்படி நீங்களும் உங்கள் பேரை கூப்பிட்டவங்க திரும்பி பார்க்குறீங்க யாருன்னு சொல்லி. தையா, நீங்கள் தயங்க பார்க்குறீங்க. அவரை அந்த பொண்ணு கூட ரொம்ப க்ளோஸாக உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்கு, ஒரு கப்பல் மாதிரி. உங்கள் கண்ணை அப்படியே கலங்குது. அப்பா, அப்பா. அந்த இடத்துக்கு ஜாக் வந்து அந்த குழந்தைய தூக்கிக்கிறான். ஏன் லேட் ஆகிடுச்சு, இந்த குளிர்ல குழந்தைய பார்க்க கூப்பிட்டு வருவேன் வா அப்போ. ஓயன், ஓயன் திரும்பி ஜாக்கை பார்க்குறான். என்னாச்சு ஓயன்? ஒன்றும் இல்லை, நம்ம இங்கேருந்து போகலாம். சரி வா. தயம் இதெல்லாம் பார்த்து ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கான். ஓயன், ஓயன் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. தயம் கூப்பிட நீங்கள் வேகமாக போயிட்டுருக்கீங்க. ஓயன் உன்னை யாரோ கூப்பிட்றாங்கடி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜாக், நம்ம இங்கேருந்து சீக்கிரம் போகலாம். சரி வா. தயம் உங்களை பார்க்கறதுக்காண்டி ஓடி வந்திருப்பான், ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் 3 பேரும் போயிருப்பீங்க. எங்கே போனாவோ அதுக்குள்ளே. திரும்பி தயம் ஜெஸ்ஸிக்கிட்ட வர்றாரு. என்ன தயம், என்னாச்சு? ஒன்றும் இல்லை ஜெஸ்ஸி, இது நமக்கு அதில் செட் ஆகாது. நீயே உங்கள் அம்மா கிட்ட என்ன பிடிக்கலன்னு சொல்லிவிடு சரியா ப்ளீஸ். அது எப்படி தயம், ப்ளீஸ் எனக்காக. சரி ஓகே தயம். அந்த நைட் அப்படியே பாஸ் ஆகுது. தயம் ரொம்ப கன்ஃபியூஷனில் உட்காந்துட்ருக்கான். அந்த குழந்தை யார், அப்புறம் அந்த ஜாக் யாருன்னு சொல்லிட்டு அவன் மண்டைக்குள்ளே நிறைய தாட்ஸ் போயிட்டுருக்கு. தயம் அப்படியே மேனேஜருக்கு தான் ஃபோன் பண்ணுறான். ஹலோ, சொல்லுங்கள் சார், என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா? இல்லை, நம்ம ஒரு ஃபியூ இயர்ஸ் பிஃபோர் ஒரு பொண்ணோட வீட்டுக்கு போயிருந்தோம்ல. பொண்ணோட வீடா? கொஞ்சம் ப்ளீஸ் ஞாபகப்படுத்தி பாரு. சரி ஓகே சார். அந்த ஃப்ளைட் இன்சிடெண்ட் கூட நடந்துச்சு அதுவா சார்? ஆமாம், அந்த அந்த டைம் தான். அந்த வீட்டில் கூட ஒயனுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருந்தால. ஆமாம் சார், ஏதோ கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. அந்த பொண்ணு இப்போது இங்கே வந்திருக்கா, சவுத் கொரியாவுக்கா சார்? ஆமாம். ஆக்சுவலி இந்த பொண்ணுக்கு ஏதோ ஹெல்ப் தேவைப்படுதா, நான் பர்சனலாக கேட்கணும், ஏன்னா இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்கல்ல. ஓகே சார். ஆனால் அவன் எங்கே இருக்கான்னு தெரில, அதை மட்டும் கண்டுபிடிச்சி சொல்கிறீங்களா கொஞ்சம் சீக்கிரமாக? சரி சார், ஓகே, நான் ட்ரை பண்ணுறேன் ப்ளீஸ். ஏன்னா அவங்க எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ஸோ அதனால தான் கேட்குறேன், வேறு எதுவும் இல்லை. ஓகே சார், நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன் சார். தேங்க்யூ. தேங்கா என்னடா பண்ணிகிட்ருக்க? ஐயோ, நீங்கள் இங்கே எப்போ வந்தீங்க? நீ மேனேஜருக்கு ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்தல, அப்போவே வந்துட்டேன். அப்போது எல்லாத்தையும் கேட்டுட்டீங்களா? கேட்டுட்டேன். ஆமாம், என்ன அந்த பொண்ணுக்கு நீ ஹெல்ப்பாக பண்ண போகிற? இல்லை வேறு ஏதாவது பண்ணுறதா ஐடியாவா? ஐயா வேறு பின்ன எப்படி நான் அவங்ககிட்ட கேட்குறது? அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன், அவங்க வீட்டையும் அட்ரஸையும் கண்டுபிடிச்சி கொடுன்னு சொல்ல கேட்க முடியும். சரி. டேட்டிங் போனேன், என்னாச்சு? ஏதோ போச்சு, நீங்கள் சொன்ன மாதிரி போனேன், பிடிக்கலன்னு சொல்லிட்டேன், அவ்வளோதான். திருத்த முடியாதுடா அவனை. ஆமாம், அந்த பொண்ணு இங்கே வந்திருக்கான்னு எப்போ தெரியும்?
தயாங்கோ அங்கே நடந்த விஷயம் எல்லாமே சொல்கிறான். ஓ, இவ்வளோ நடந்திருக்கா? ஒருவேளை இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருக்குமோ? ஐயா, இப்படிலாம் பேசாதீங்க ஐயா, மனது கஷ்டமா இருக்கு. இல்லடா, சும்மா கேட்டேன். ஒருவேளை அப்படி நடந்துருச்சுன்னா அதுக்காக தான் இதெல்லாம் சொல்லி உன்னை ப்ரிப்பேர் பண்ணுறேன். எனக்கு கஷ்டமா இருக்கு தெரியுமா? மறுபடியும் அந்த மேனேஜர் தான் ஒரு 1 ஹவரில் மறுபடியும் கால் பண்ணுறாரு. ஹலோ சார், அவங்க எங்கே தங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் லொக்கேஷன் கண்டுபிடிச்சிட்டேன். நான் அவங்க ஃபோனுக்கு சென்ட் பண்ணவா சார்? சீக்கிரம் சென்ட் பண்ணுங்க, அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ, ரொம்ப சீக்கிரமாக கண்டுபிடிச்சதுக்கு. பரவாயில்ல சார். அப்படியே தயாங் தேங்க் பண்ணிவிட்டு ஃபோனை வைக்கிறான். என்னாச்சு தயாங், அப்படியே கண்டுபிடிச்சிட்டாங்களே? என்னது இவ்வளோ சீக்கிரமாவா? 1 ஹவர் தானடா ஆகுது. எப்படி? நம்ம மேனேஜர்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்காங்கல்ல. என்னவோ நீ சந்தோஷமாக இருந்தால் போதும். சரி, எப்போ போய் பார்க்க போகிற? இப்போவே வேணா போய் பார்க்கவா? இப்போவா? டே, டைம் பார்த்தியா? 10:50, 11 o'clock ஆக போகுது. இப்போ போய் பார்க்குறன்ற பயந்துட மாட்டாளா? ஆமாம்ல. சரி, நாளைக்கு மார்னிங் 8 o'clock கிளம்பி போயிடுறேன். சரி சரி. நீ சோகமாக இருக்கேன்னு சொல்லிட்டு தான் பார்க்க வந்தேன். எனக்கு தூக்கம் வர, அப்போ தூங்குறேன். சரி ஐயோ, டாட்டா. சரி, பாய்டா. தயாங்கால உங்களை பார்க்காம இருக்க முடியல. ஸோ இப்போவே கிளம்பிடுறாரு. இப்போ யார் வர்றது? நீங்கள் டைம் பார்க்குறீங்க. டைம் கரெக்டாக 11:11 நைட்டு. நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. தயாங் தான் நின்றுட்டுருக்காரு. தயாங், நீங்கள் இங்கே எப்படி? ஒரு வழியை பார்த்துட்டேன். என்ன பார்த்தீங்க? உண்மைதாண்டி, நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? அவன்கிட்ட நிறைய கேள்வி கேட்கும். என்ன கேள்வி? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பார்க்லேருந்து கூப்பிட்டு போக ஒரு பையன் வந்தாங்க. அவன் என் ஃப்ரெண்டோட லவ்வர். ஏன்னா சாராவை கல்யாணம் பண்ணிட்டு போகிற பையன்தான் அவன். சாரா தான் ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வர்றதுக்காண்டி அனுப்பிச்சிட்டு இருந்தேன். சரி, ஓகே. கூட ஒரு குட்டி பையன் இருந்தானே, அவன் யார்? ஒரு நிமிஷம். நீங்கள் இந்த கேள்விலாம் என்கிட்ட கேட்குறீங்க? நீங்கள் தான் ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டுருக்கீங்களா? என்ன? நானா? என்ன பொண்ணை லவ் பண்ணுறேன்? அதான் நான் பார்த்தேனே, பார்க்கில் உரசிட்டு உட்காந்துட்டு இருந்தீங்களே, அது நான் லவ் பண்ணுற பொண்ணுலாம் கிடையாது. என்ன தங்கச்சின்னு சொல்ல போறியா? எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும். இங்கே பாரு வயன், நான் அவங்ககிட்ட தெளிவாக சொல்கிறேன், ஓகேவா? அந்த பொண்ணை எங்கள் அம்மா தான் டேட் பண்ணுறதுக்காண்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு வந்துட்டேன், அவ்வளோதான். அதனால் இப்போ நம்ம என்னடி எப்படி கேட்குறா? நான் உன்னை தானே லவ் பண்ணுறேன், அப்புறம் எப்படி அந்த பொண்ணை போய் நான் கல்யாணம் பண்ணி கொடுப்போம்? சரி, நம்புகிறேன். அதான் நான் உன் கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன்ல. இந்த குட்டி பையன் யாருன்னு எனக்கு இன்னும் நீ சொல்லவே இல்லையே. அவன் என் பையன். உன் பையனா? எனக்கு புரியல. நீ லவ் பண்ணுறியா? ஆமாம், நான் லவ் பண்ணுறேன் தான். உன் பையன்? பரவாயில்ல, நீ யாரை லவ் பண்ணாலும் பரவாயில்ல, நீ பிரேக்கப் பண்ணிட்டு என் கூட இரு ப்ளீஸ். என்ன? புரியல. எனக்கு புரியுது வயன், நீ அந்த குழந்தைய பற்றி தானே ஃபீல் பண்ணுற. நான் என் குழந்தையவே வளர்க்குறேன் வயன், அதெல்லாம் ஃபீல் பண்ணாத வயன், ப்ளீஸ் வயன். அவனை பிரேக்கப் பண்ணிவிட்டு என் கூட வந்துடும் வயன். முடியவே முடியாது. நான் ஏன் அவனை பிரேக்கப் பண்ணணும்? வாய்ப்பே இல்லை. டேய், கொஞ்ச நேரம் வாய முடியும், நான் சொல்கிறத மனசா கேட்குறியா? அவன் ஓ குழந்தை தாண்டா. என்ன? ஏன் குழந்தையா? எப்படி? அன்னைக்கு தான் கிளம்புறதுக்கு முன்னாடி அத்தனை வாட்டி பண்ணாரு. அது ஒரே ஒரு நாள் தாண்டி பண்ணோம். ஒரே ஒரு நாள் எத்தனை வாட்டி நீ பண்ண? அப்போ அதில் ஆமாம். இப்போ சொல்லு, இப்போ நான் யாரை பிரேக்கப் பண்ணுறதுன்னு? நீங்கள் பேசிகிட்டு இருக்க சத்தம் கேட்டு குக்கி தான் ஏஞ்சி கண்ணை கசக்கிட்டே வரான் க்யூட்டா. அம்மா அம்மா, என்னை விட்டுட்டு அம்மா குக்கி வடச்சல குக்கி. அப்பா அப்பா. குக்கி ஓடி தயாங்க ஹக் பண்ணிக்கிறான். தயாங்கோட கண்ணே கலங்கியிருக்கும். ஏன்னா அவனை நினச்சிருப்பான்
குக்கிக்கு அவனை பார்த்த உடனே ரெகக்னைஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஓயன் இவனுக்கு என்ன தெரியுமாடி? ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனால் உனக்கு தான் தெரியாது இவன் இருக்கிறது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. இவனை பார்த்து கண்டுபிடிக்க மாட்டான்னு நினச்சேன். இப்போ உனக்கு ஹாப்பியாக தானே? ரொம்ப ஹாப்பி. ஆமாம், என் பையனுக்கு என்ன பேர் வச்சேன்? குக்கி. என்ன குக்கியா? அது அந்த ஜேக்கோட நிக்லேம் தானே. அவன் பேர் ஏன்டி வைக்கிறேன்? ஐயா, குக்கின்ற பேருக்கு என்னடா குறைச்சிடலாம்? ஆமாப்பா, இந்த க்யூட்டாக இருக்குல்ல? ஆமாண்டி குட்டி, க்யூட்டாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜேகே கூட ரீல்ஸ் மேலே பைக் ரைடு செம்மையாண்டா தெரியுமா? அதோட அந்த கான்செப்ட் அவனோட ஹிப்பை பார்க்கணும். எப்பா துணுன்னு தெரியுமா? என் ஹிப்பை கூட அவ்வளோ குட்டியால என்ன ஷேப்பா பயம். என்னடி எனக்கு முன்னாடி அவனை அவ்வளோ வர்ணிச்சு சொல்கிறேன். ஆமாண்டா, செம்ம ஷேப்பு தெரியுமா? நான் கூட இந்த ஷேப்புக்கு வரணும்னு ட்ரை பண்ணால் கூட முடிய மாட்டேங்குது. ஏன் அப்போ நீ என்னை ரசிக்கவே இல்லையா? அப்படின்னு சொல்ல முடியாதா? லிஃப்டில் அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற சீன் இருக்கும்ல, அண்ணா மறுபடியும் ஜேக்கை பற்றியே பேச போறியா? இல்லை, அதில் நீ பெல்ட் போடுவேல லாஸ்ட்டாக, அதில் ஹிப்பு தெரியுமா? கொஞ்சோடு தான் தெரியும், ஆனால் செம்மையாக இருக்கும் தெரியுமா? என்னோடது தான். ஆனால் என்னால் கிஸ் பண்ண முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். இருந்தாலும் ஸ்க்ரீன்லேயே நான் எத்தனை வாட்டி கிஸ் பண்ண தெரியுமா? நல்லா கொழுன்னு இந்த மாதிரி இருந்துச்சு. என்னால் முடியல. அப்பா பண்ண முடியலன்னா பரவாயில்ல, அப்பா பண்ணுறியா? குழந்தை இருக்கணும், ஏன்டா அப்படி பேசுகிற? ஓ சாரி, மறந்துட்டேன். அப்பா அம்மா உன்னை நிறைய தடவை கிஸ் பண்ணிச்சு தெரியுமா? அதுவும் போட்டோவில் இப்போ தெரிஞ்சிச்சு கிஸ் பண்ணிட்டு இருந்துச்சு அம்மா. அப்படியாடி என் செல்லக்குட்டி? ஆமாத்தா, அம்மா நிறைய கிச் பண்ணுச்சு உனக்கு. எனக்கு கிச் பண்ணுறதோட உனக்கு தான் நிறைய கிச் பண்ணிச்சு தெரியுமா? அப்போ அப்பா அம்மா கிட்ட கேட்டேன்னா நீ எப்போ வருவேன்னு அம்மா சொல்லிச்சு. நீ வரதுக்கு இன்னும் நிறைய இயர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிச்சு. நான் நிறைய கேட்டுட்டே இருப்பேன் தெரியுமா உன்னை பற்றியா? அம்மா பற்றியம்மா அப்பா வந்து என்னை பக்கம் வைக்க முடியல, நான் வந்து என்னை பார்க்க சீக்கிரமாக வந்துச்சு. ஆமாம் தானேப்பா? ஆமாம் செல்லம், உங்கள் 2 பேரையும் பார்க்காம நான் இருக்க மாட்டேன், தான் சீக்கிரமாக வந்துட்டேன். அப்படியே கொஞ்சம் டைம் பாஸ் ஆகுது. குக்கி அவங்க அப்பா கிட்ட ரொம்ப பேசி டயர்டாகி அவன் ஜிஸ்மாலேயே தூங்கியிருப்பான். அப்புறம் அவன் பேசிட்டு அவன் ஹேண்ட்ஸ் அப்படியே அவங்க செஸ்ட்டை கொண்டு வரான். என்னடா பண்ணுறேன்? இது குக்கி இருக்கான், அவன் தூங்கிட்டான். எப்படி இருந்தாலும் அவன் இங்கே தானே இருக்கான், எப்படா? சரி ஓகே, இல்லை நான் போய் தொட்டியில் போட்டு வந்துடுறேன். குக்கியை தூக்கிட்டு போய் தொட்டியில் போட்டு வரான். இப்போ வா நம்ம ஏன்டா அப்படி பண்ணுறேன்? என் ரொம்ப நாள் கழிச்சு நான் பார்த்துருக்கேன். எனக்கு மில்க் வேணும். நீ திருத்தவே மாட்டியாடா, மறுபடியும் மில்க் வேணும் இருக்கா? எனக்கு போன வாட்டி கொடுக்கவே தெரியுமா? பாவம் இல்லையா? இப்போவும் ஒன்றும் வராது. ஏன் நீ மிஸ் பண்ணிட்ட ராஜா? எனக்கு 1 இயர் மில்க் வந்ததே பெரிய விஷயம்தான். இப்போ நான் மில்க் வராது, எனக்கு வேணும். ஆமா, ஒரு நிமிஷம். என்னாச்சு? இல்லை வயன், நான் கூட ஒரு விஷயம் கேட்கவே மாட்டேன். என்னடா அதை எல்லா கேள்வியும் கேட்டுட்டே? இல்லை, நீ எப்படி சவுத் கொரியாவுக்கு வந்த? அதுவா, ஆக்சுவலி நீ போன நெக்ஸ்ட் மந்த்தே நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னா அம்மா கிட்ட சொன்னேன். அவங்க ஃபஸ்ட்டு ரொம்ப கோவமாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டா நான் நிறைய எடுத்து சொன்னேன், அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதான் குழந்த பிறந்ததுக்கப்புறம் சவுத் கொரியாவுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய இந்தியாவில் எங்கள் வீட்டில் பெற்றுட்டு தான் இங்கே வந்தேன். அப்போ கூட தனியாக இருக்க வேணாம் தான் சொன்னாங்க. நான் பரவாயில்ல, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நான் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன்ல. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, பட் கொஞ்சம் பழகிடுச்சு. எனக்கு நீ இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம்ல, எப்படி நான் இன்ஃபார்ம் பண்ணுறது? என்கிட்ட உன் ஃபோன் நம்பர் கூட இல்லை. ஐம் சாரி. ஆக்சுவலி நான் அப்போ வச்சுருந்தது ஒரு டெம்பரவரி ஃபோன் தான். என்னோடய நம்பரை வேறு யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால்
இந்த டெம்பரவரி நம்பரை உங்ககிட்ட கொடுக்கல, சாரி சரியா? சரி விடு, அதான் எப்படியும் வந்துட்டல. டேய், இப்போ தானே சோகமாக இருந்தேன், அதுக்குள்ளே கிஸ் பண்ணுறான். சோகமாக தான் இருக்கு, இருந்தாலும் எனக்கு டெம்டிங்காக இருக்கு. அதான் சாரி, உனக்கு பிடிக்கலையா? உனக்கு ஒன்று கடிச்சு வைக்கணும் போல இருக்கு. ஆனால் கொஞ்சம் லைட்டாக கடி, ஏன்னா நாளைக்கு எனக்கு ஷூட்டு வேறு இருக்குது, சாங்லாம் வேறு எழுதி வச்சுருக்காங்க. அப்புறம் யாராவது பார்த்துட்டாங்கன்னா லைட்டாக கடிச்சிக்கோ. சரி சரி. நீங்களும் கிஸ் பண்ணிட்டு தேவையோட லிப்ஸை பிடிச்சி இழுக்கிறீங்க. வலிக்குதுடி. எனக்கு இன்னொரு பாப்பா வேணும். என்ன மறுபடியுமா? இன்னும் மறுபடியுமான்னு கேட்குறா. உனக்கு தான் என்னை பற்றி எல்லாம் தெரியும் சொன்னால் அப்போ 5 பாப்பா கேட்பான்னு உனக்கு தெரியாதா? தெரியும், ஆனால் 1 இயர் தானே ஆச்சு அந்த பாப்பாவுக்கு. 1 இயரா? சரி, 1.5 இயர் தானே ஆச்சு. அதுக்குள்ளே ப்ளீஸ் ஆயா, ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கு மில்க்கு வேணும். இப்போ சொன்னாதான் அட்லீஸ்ட் நெக்ஸ்ட்டு 2 மந்த்ஸ்லாவது எனக்கு மில்க்கு கிடைக்கும். 2 மந்த்ஸ்லாம் கிடையாது. இப்போ எப்போ கொடுப்பேன்? நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னா பாப்பா கொடுக்கும்போது கொடுக்குறேன். நிஜமாவா? நிஜமாக தரேன். ப்ராமிஸ். ப்ராமிஸ், நிஜமாக தருவேன். ஓகே ஓகே. அவங்களோட ஹேண்ட்ஸ் மறுபடியும் அவங்க பாடி ஃபுல்லாக ரோம் ஆகுது. சரி, நான் பால் குடிக்கவா? டே, ஒன்றும் வராதுண்ணா. பரவாயில்ல, அங்கே நான் சும்மா நீ சும்மா இருக்க மாட்டேன். ஸோ இப்போ நான் குடிக்கக்கூடாதா? அப்படி மூச்சை வச்சுக்காதடா, க்யூட்டாக இருக்க நீ. அப்போ நான் குடிக்கவா? சரி குடி. தயம் அப்படியே மெதுவாக உங்கள் செஸ்ட்டு கிட்ட வந்து அவங்க முகத்தை பார்க்குறான். குடிக்கவா? குடிடாப்பா. மெதுவாக அவன் செட் பண்ணிகிட்டு இருக்கான். டேஸ்டாக இருக்கு தெரியுமா? நீ வராதுண்ணா, இருந்தாலும் சும்மா சொல்லி பார்க்குறேன். சரி குடி. மறுபடியும் செட் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு மேலே நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஹாப்பி எண்டிங். டாடா பாய்.